கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஜெயலலிதா அம்மையார் 91 வந்து திடீர்னு வரல, இல்லை சினிமா ஷூட்டிங் முடிச்சுட்டு வரல. அவங்களுக்கான இது 80 உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் இருந்து அவங்களுக்கு பொலிட்டிக்கல் என்ட்ரி இருக்குது, திருச்செந்தூர் இடைத்தேர்தல் இருக்குது. எம்ஜிஆர் இதில் வந்து இருக்காங்க. தேர்தல் பிரச்சாரம் முழுக்க அவங்க தான். இடைத்தேர்தல் திருச்செந்தூர் இடைத்தேர்தல் அவங்க தான். சத்துணவு பிரச்சாரம் இது அவங்க தான். மாநிலங்களவைக்கு போனாங்க. அதுக்கடையில் எஸ்டிஎஸோட சண்டை, நிறைய பிரச்சனை. அவங்க போய் இந்திரா காந்தி பாராட்டினது, அண்ணா உட்காந்த சீட்டு, இது எல்லாமே அவங்க சிஎம் ஆனப்போ இல்லை, அவங்க வெறுமனே எம்ஜிஆர் கட்சியில் இருந்த போதே கொள்கை பரப்பு செயல் அவங்கள பற்றி ஒரு விவாதம் நடந்து முடிஞ்சிருச்சு. 91 அவங்க உள்ள வரும்போது ஜெயலலிதா வந்து நடிகை ஜெயலலிதான்னு யாருமே சொல்லலை. 91 80 அவங்க உள்ள நுழைஞ்சப்ப நடிகை டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லியிருக்கலாம். 80 ஃபர்ஸ்ட் உலகத்தமிழ் மாநாட்டில். ஆனால் விஜய் வந்து நடிகராக மட்டும்தானே இருக்கிறாரு. இந்த ஒப்பீடெல்லாம் நம்ம இப்போ கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம வாழ்கிற காலமே மாறிடுச்சு. இன்னைக்கு நியூஸ் சைக்கிளே மாறிடுச்சு. நியூஸ் சைக்கிள் நியூஸோடைய குவாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு செய்தி அப்படின்னா தரமாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். 1 மணி நேரத்துக்கு ஒரு செய்தினா கிடைச்சது எடுத்து தலைப்பை மாற்றி தான் ஆகணும்னா தலைப்பு செய்திக்கு ஒர்த்து இல்லாத கூட தலைப்பு செய்திக்கு போயிடுது. ஸோ செய்தியோட குவாலிட்டியே செய்தியோட சைக்கிள் வந்து தீர்மானிக்குது. சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி கண்டென்ட் ஃப்ளட் ஆகுது. ஃப்ளட் ஆகும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் 10 ஆக்டிவிட்டி செஞ்சு அதில் விசிபிலிட்டி கிடச்சி நீங்கள் முன்னேறி வர வேண்டியது இன்னைக்கு ஃபாஸ்ட் ட்ராக் ஆகிடுச்சு. இல்லை கரெக்ட். இப்போ நீங்கள் இளைஞர்கள் பெண்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏன் திரும்ப வந்து அண்ணாவையும் எம்ஜிஆரையும் இங்கே மேற்கோள் காட்டணும்? பேசணும் இல்லைங்க, எதுவுமே பேசாமல் டேரெக்டாக அவங்க அப்பா எஸ்சிஎஸ்சியை பற்றி பேச முடியும். அது யார் போடுவாங்க? ஜென்சி மனநிலை அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்க விரும்பல அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்ப சொன்னீங்க, இப்ப எதையுமே அப்படி மொத்தமா தூக்கி போட்டுற முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கணும்ல எல்லாத்துல இருந்தும். நாளைக்கு திடீர்னு உங்களுக்கு கொள்கையே இல்லைன்னா யார் சொன்னது? பாருங்க 5 பேர் இருக்காங்க எங்களுக்கு கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 5 பேர் வேணும்ல. அது மாறிட்டே இருக்கும். இங்க பாருங்க, இது வந்து ஒரு ஆப் மாதிரி நினைச்சுக்கோங்க. டிவிக்கேவை அப்கிரேட் ஆயிட்டே இருக்கும். நீங்க அப்கிரேட் பண்ணலன்னா நீங்க வந்து அவுட்டேட் ஆகுவீங்க. நிறைய விஜய் பத்தியே பேசிட்டா. இறுதியா திரு ஜீவ சகாப்தன், உங்களுக்கான தலைப்பு வந்து நம்பிக்கை அளிக்கிறதா விஜய் அரசியல். இப்ப இவர் பேசினதுல இருந்து நீங்க தொடரலாம். இல்லை, இளைஞர்கள், பெண்கள், இந்த முதல் முறை வாக்காளர்கள்ங்கிற இந்த சில விஷயங்கள் வந்து விஜய்க்கு வந்து நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்குது. அவரே தெளிவாக 60 வயசுக்கு மேலே எனக்கு வேணாங்கிற மாதிரி தான் முடிவுலலாம் அவங்களாம் இருக்கிறாங்க. அவர் பேசுகிறதே 18 வயசு 20 வயசு மட்டும்தான். இப்போ அதைத்தான் தொடர்ச்சியாக பேசும்போது நம்ம கவனிக்கணும். யார் நமக்கு ஓட்டு போடுவாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் தான் பேசுகிறாரு. யார் நம்மகிட்ட எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் தான் அவர் பேசுகிறாரு. அவர் எதிர்ப்பு செய்தியாளர்களை கூட அவர் சந்திக்க வந்து தயாராக இல்லை. இது எங்கே போய் முடியும்னா, இப்போ எம்ஜிஆருங்கிற திரைக்கவர்ச்சியை நம்பி அதிமுக உருவானாலும் எம்ஜிஆர் கட்சி ரெட்டை சின்னம் அப்படின்னு சொல்லி ஒரு திருநாவுக்கரசால் ஜெயிக்க முடியும், ஒரு மாயத்தேவரால் ஜெயிக்க முடியும், அரங்கநாயகத்தால் ஜெயிக்க முடியும். அங்கே எம்ஜிஆர் எங்கன்னு அந்த மக்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அதை தாண்டி இது ஒரு கட்சிங்கிற அந்த கான்செப்ட் சேர்ந்து கட்டமைப்பு, கொள்கை, அண்ணான்னு இவ்வளோ விஷயங்களை சொல்லி தான் வளர்ந்தது. ஆனால் திரைக்கவர்ச்சிங்கிறது பிரதானம் எம்ஜிஆருக்கு, அதை மறுக்கலை. அதே மாதிரி தான் ஜெயலலிதாவுக்கும். இவங்களுக்கு ஜெயலலிதா தான் திரைக்கவர்ச்சி பிம்பம்னாலுமே ரெட்டலை, எம்ஜிஆர் கட்சி, அதிமுக இந்த கான்செப்டும் சேர்ந்து வளர்ந்துச்சு. விஜய்ங்கிற அந்த ஒற்றை கூரை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அந்த ஒற்றை பிம்பத்தை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், 234 தொகுதி வேட்பாளரில் குப்புசாமியும் முனிசாமியும் அனிஷுன்னு பார்க்கும்போது அந்த மக்களுக்கு வந்து விஜய்க்கு வைப் பண்ணவனுக்கே அந்த இடத்துல வந்து அவனுக்கு ஓட்டு போடணுமான்னு தோணாது. அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இல்லை, அது தேவையில்லைன்னு தானே திரு பார்த்திபன் சொல்கிறார். பார்த்திபன் சொல்கிறது வந்து இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு வந்து யங்ஸ்டர் க்ரௌட் எல்லாமே கண்மூடித்தனமாக அவர் மேலே ஒரு பிரியம் வச்சுருக்காங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் இருக்கும் சார், அதெல்லாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். டாக்டர் எழிலனும் ஒரு கோகுலேந்திராவும் நிற்கிற இடத்துல யாரோ ஒரு அனிஷோ குப்புசாமியோ நிற்கிறாங்கிறப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் கட்சிக்காரங்களுக்கு விஜய் மட்டும் தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி எலெக்ஷன் போகிறப்ப அவரே சொன்னார், தேர்தல் கருத்து கணிப்பு, கான்செப்ட், ஹைப்பர் லோக்கல், தொகுதி, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. சாதி இருக்குது. ஏற்கனவே ஜெயிச்சவருங்கிறது ப்ளஸ்ஸா மைனஸா, ஜெயிச்சவருங்கிறதே மைனஸ் ஆகும், இல்லைப்பா ஒன்றுமே செய்யலைப்பாங்கிறது, புதுசாக வராருங்கிறது, இப்படி பல்வேறு விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த ஃபேக்டர்ஸ் எதுவுமே விஜய்க்கு இல்லையே. இப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் வேறு வேறு மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. இப்போ தென்காசிக்குன்னா தென்காசியில் வந்து திமுக கூட்டணி கட்சி கொடுத்துரும், திமுகவுக்கு அது சாதகமாக இருக்காது. சவுத்தில் வந்து மேக்ஸிமம் கூட்டணி கட்சி கொடுத்துரும். டெல்டாலையும் சென்னையிலையும் திமுகவே அதிகம் நிற்கும். இதெல்லாம் ஏன்? 234 தொகுதியும் தமிழ்நாடு தானே, ஒரே மாதிரியாக அணுகுறாங்க. குடியாத்தம் தளியை அணுகிற மாதிரியா மதுரை தெற்க அணுகுறாங்க, கோவை தெற்க அணுகுறாங்க. அப்போ ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குல்ல. இது எதுக்குமே அடங்காமல் வெறுமனே ஒரு விஜய் ஃபேக்டருங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் ஜெயிக்குமானா அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அது பல்வேறு விதங்களை மாறி. எம்ஜிஆரே பரங்கி திமுகவில் இருக்கும்போது 2 முறை பரங்கிமலையில் இன்னொரு தனியாக கட்சி ஆரம்பிச்சாலும் மதுரைக்கும் அருப்புக்கோட்டைக்கும் திண்டுக்கலுக்கு தானே போனார். சென்னையை நம்ப மாட்டேன்ட்டார்ல. சென்னையில் அவர் ஜெயிச்சது திமுக கோட்டைங்கிறது அவருக்கு தெரியுது. அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சப்போ அவருக்கான இடங்கிறது திண்டுக்கல், மதுரை, அருப்புக்கோட்டைன்னு அங்கிட்டு போயிட்டார் அவர்.